இன்னொரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. 1901 இருந்து 2000 வரைக்கும் வாங்கின நோபல் லாரியட்ஸ், நோபல் பரிசு வாங்கினவங்க இருப்பாங்க இல்லையா? ஆமா. அதுல 66% பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ பிலீவர்ஸ். இது வந்து ஒரு வேல்யூபிள் பாயிண்ட். நீங்க சொல்றாங்க, நான் சொல்றேன். இது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட். ஏன்னு சொன்னா, கடைசி காலத்தில் இப்பதான் ரொம்ப அறிவியல் வளர்ந்துருச்சு. அறிவியல் வளர்ந்ததுனால கடவுள் வந்து இல்லைங்கிறதான ஒரு காரியத்தை அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அறிஞர்கள், அந்த அறிவியலாளர்கள் வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் இன்னைக்கு ஒரு கூற்று இருக்கு. ஆனா பார்த்தா இந்த நூற்றாண்டுல மட்டுமே 66% அப்படிதான் சொல்றீங்க. 66% பிலீவர்ஸா இருக்காங்க. இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அது. அதுக்கு முன்னாடி இருந்த 300 வருஷம் பாத்தீங்கன்னா, என்னுடைய கணக்கு கரெக்டா இருக்குன்னா 90%க்கும் அதிகப்படியானவங்க பிலீவர்ஸா தான் இருந்தாங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிலீவர்ஸா இருந்தாங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷம். நம்ம கிறிஸ்தவம் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களுக்கான மதங்கிற மாதிரியே ஒரு மாயை நமக்கு இங்க சொல்லி வைப்பாங்க. ஆனா பார்த்தா இவ்வளவு பெரிய ஒரு பெரிய அறிவியல் அமைப்பு அது கிறிஸ்துவை நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆமா. இன்னொன்னு சொல்லணும்னா, இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா? அது மேலதான் இன்னைக்கு இந்த ஏத்தியிசத்தை ப்ரமோட் பண்ற அத்தனை சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த வேல்யூபிள் பாயிண்ட். அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள இந்த அறிவியல் அறிஞர்கள், சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அவங்களுடைய அடுத்த ஸ்டெப் வரக்கூடிய அதை வச்சு மேற்கொண்டு கண்டுபிடிப்புகள் கொண்டு வராங்க. ஆமா, இவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. கடவுள் இல்லைங்கிறவங்க சொல்றாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்க தான் வந்து ஃபாதர்ஸ் மாதிரி. பிசிக்ஸோட ஃபாதர்ன்றத ஒரு சென்ஸ்ல சொல்லலாம். யாரை சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்டனை சொல்லுவாங்க. சார் ஐசக் நியூட்டன். அவர் வந்து அப்படி ஒரு மேதை. இப்ப நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயம் என்னன்னா, இன்டெக்ரல் கால்குலேஷன் இருக்கு இல்லையா? டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டகிரேஷன், இந்த கொக்கியா போட்டு நம்மளுக்கு பார்த்தாலே சில நேரம் புரியாது. அதோட ஃபாதர் பாத்தீங்கன்னா நியூட்டன். ஓகே, இவங்க நம்ம எல்லாருக்கும் நியூட்டன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆமா, புவியீர்ப்பு சக்தி ஆப்பிள் தலையில விழுந்துச்சு, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான் வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சது. இன்டெக்ரல் கால்குலஸை கண்டுபிடிச்ச ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன். அவ்வளவு பெரிய மேதை. அவர் இல்லைன்னா கிளாசிக்கல் பிசிக்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு சொல்ல. அவரை பத்தி படிச்சு பார்க்கும்போது போட்டு பைபிளை பத்தி அவர் எழுதுற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 14 லட்சம், 14 lakhs வேர்ட்ஸ். சயின்ஸை பத்தி அவர் எழுதுனது பாத்தீங்கன்னா 10 லட்சம். 4 லட்சம் வேதாகமத்தை பத்தி அதிகமா எழுதியிருக்காரு. வேதாகமத்தை பத்தி அதிகமா எழுதியிருக்காரு. அவர் ஒரு கோட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ பிலீவ் த மோர் ஐ ஸ்டடி சயின்ஸ் த மோர் ஐ பிலீவ் இன் காட். நான் அதிகமா சயின்ஸை படிக்க கடவுளை பத்தி இன்னும் எனக்கு நம்பிக்கை கூடுதுன்னு சொல்றாரு.